இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து கூட்டமாக நிற்கிறாங்கல்ல. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வே கிராசிங்கில் ட்ரெயின் கிராஸ் ஆகிறத பார்க்குறதுக்காக. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அடர்ந்த ஒரு காட்டு பகுதிக்கு நடுவில் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் அந்த கோயிலுக்கு போகும்போதே ஒரு பீஸ்ஃபுல்லாக காற்று ரொம்ப சுத்தமாக அப்படி இருக்க மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. இந்த இடத்தெல்லாம் எங்கேயோ இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா, இந்த இடத்தெல்லாம் நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்க. ஃபைனலாக நம்ம ஜப்பானுக்கு வந்து லேண்ட் ஆகிட்டோம். ஹலோ மக்களே, இன்றைக்கி வந்து கியோட்டோவில் 2வது நாள். நேற்று வந்திருந்தோம். நேற்று வந்து ஹோட்டலுக்கு போயிட்டு சும்மா நைட்டில் வெளியெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இங்கே இருக்க ஒரு ஃபேமஸ் ராமன் ஷாப்பில் போய் சாப்பிட்டோம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபுஷிமி இனாரி அப்படின்னு சொல்லி ஒரு ஷ்ரைன் ஒன்று இருக்குது. நம்ம தங்கியிருந்த ஹோட்டலில் இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்குது. ஸோ இங்கேருந்து ஒரு பஸ் எடுத்து அந்த இடத்துக்கு போகிறோம். அப்படியே போகலாம். இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆகும் அப்படின்னு போட்டிருக்கு. இங்கே பஸ்ஸுக்கு வந்து 230 என்ன அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அப்படியே பஸ்ஸில் ஏறி நம்ம வந்து அங்கே போகலாம். பஸ் ஸ்டாப்புக்கு நடந்து போயிட்டு இருந்த வழியில் பார்த்திங்கன்னா ஒரு அழகான பழைய ஒரு ஜாப்பனீஸ் டெம்பிள் என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. அந்த கோயிலுக்குள்ளே போய் பார்த்தா கோயிலுக்குள்ளே பெருசாக யாருமே இல்லை. அந்த கோயில் மட்டும் திறந்துருந்துச்சு. அதை தாண்டி போகிறவங்க எல்லோரும் வந்து வெளியே நின்று வணங்கிட்டு போனாங்க. சரி நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு உள்ளே போய் பார்த்தேன். கொஞ்சம் அழகழகான சிலைகள் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா மெயினான சிலைகளை ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதனால நான் அதை எடுக்கலை. பட் ஆனால் ரொம்ப அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த இடமே. நல்லா பழைய காலத்துக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. நேற்று நைட்டு இந்த ரிவருக்கு ஒன்றும்ல, இது வந்து அதே ரிவரோட மார்னிங் வியூ. இங்கே ஜப்பானில் ரோட்டில் பாருங்கள், தண்ணி வடிஞ்சு போகிறதுக்கு ஒரு காவா கட்டியிருக்காங்க. அது எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள். இது ஸ்டீலில் தான் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனாலும் அது எவ்வளோ அழகாக குப்பை எதுவும் உள்ளே பெருசாக போகாத மாதிரி சூப்பராக கட்டியிருக்காங்க. நேற்று நைட்டு ஒரு ரிவர் ஒன்று பார்த்தோம்ல, அந்த ரிவரோட மெயின் ரிவர் இது தான். இங்கேருந்து தான் வந்து அந்த மற்ற பிரான்ச் ரிவர்ஸ்லாம் ஓடுது. இந்த இடத்துல நிறைய மக்கள் வந்து உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அங்கெல்லாம் பாருங்கள், அந்த கரையை ஒட்டி கலர் கலராக நல்ல மரம்லாம் நென்றி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. அந்த ஓரத்தில் இருக்க அந்த மரங்களை பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது. ஓகே, இப்போ நான் இருக்கிற இடத்துலேருந்து அந்த ஃபிஷிமினாரி டெம்பிள் போகிறதுக்கு வந்து ட்ரெயின் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் இருக்கிற இடத்துல இருந்து அந்த ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு எவ்வளோ ரூபா டிக்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா 240 என்ன ஆகுது. அங்கே போயிட்டு ரிட்டன் வர்றதுக்கு வந்து 240, 580 தான் ஆகும். ஸோ இன்றைக்கி அது மட்டும்தான் பிளான். அந்த ஃபிஷிமினாரியும் அது பக்கத்தில் இன்னொரு இடமும் இருக்குது. நேற்று ஒரு பாஸ் வாங்கியிருந்தோம்ல, அந்த பாஸ் வந்து 1100 என்ன. ஸோ இன்றைக்கி அதை யூஸ் பண்ண வேணாம், நாளைக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியாச்சு. ஏன்னா நாளைக்கு வந்து கொஞ்சம் தள்ளி போகிறதுனால நிறைய ட்ரெயின் மாறி மாறி போகணும். ஸோ ஃபேர் நிறைய வரும். அந்த டைமில் அந்த பாஸை யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து தனியாக டிக்கெட் எடுத்து போய்க்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியாச்சு. வாங்க அப்படியே டிக்கெட்டை எடுத்துகிட்டு நம்ம வந்து ட்ரெயினுக்கு போகலாம். உள்ளே டிக்கெட்டை போட்டோம். வெளியே வந்தோடனே அதை பஞ்ச் பண்ணி கொடுத்துருச்சு பாருங்கள். பிளாட்ஃபார்முக்கு வந்த உடனே கரெக்டாக ட்ரெயின் வந்துச்சு பார்த்தீங்களா. ஓகே, நம்ம டக்குன்னு ட்ரெயினில் ஏறி கிளம்புவோம். ட்ரெயின் பெருசாக கூட்டமாலாம் இல்லை. இங்கேருந்து நம்ம போகிற டெஸ்டினேஷன், அதாவது அந்த ஃபிஷிமினாரி டெம்பிள்ன்றது வந்து இங்கேருந்து 20 நிமிஷம் பயணம் அப்படின்னு போட்டிருக்கு. வாங்க அப்படியே பயணத்தை தொடருவோம்.
இந்த ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. அவ்வளோதான், இனி அது வெளியே வராது, அதோட முடிஞ்சு. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இப்போ வெளியே வந்தாச்சு. இங்கே வெளியே வந்தோடனே பாருங்கள், இது ஏதோ சின்ன ஊர் மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து அங்கே ஒரு சொட்டு குப்பை கூட கிடையாது. எங்கேயுமே நம்மளால் குப்பையை பார்க்க முடியல, அவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க. ஒரு மண்ணு கூட எங்கேயுமே இல்லை. வெளியே வந்தோடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த லோக்கல் ஃபுட்ஸை ட்ரை பண்ணுறதுக்கு ஃபாரின் டூரிஸ்ட்லாம் வராங்கல்ல, அவங்க ட்ரை பண்ணுறதுக்காக நிறைய கடைலாம் வச்சு சூப்பராக வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து கூட்டமாக நிற்கிறாங்கல்ல, இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே கிராசிங்கில் ட்ரெயின் கிராஸ் ஆகிறத பார்க்குறதுக்காக. பெரும்பாலும் வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸு இல்லாட்டி அந்த அமெரிக்கா ரீஜியன் அங்கெல்லாம் வந்து இவ்வளோ க்ளோஸாக நின்று நீங்கள் ட்ரெயின் கிராஸ் பண்ணுறதெல்லாம் பார்க்க முடியாதுன்றதுனால இவங்கெல்லாம் வந்து அந்த ட்ரெயின் கிராஸ் பண்ணுறதே வந்து ரொம்ப அபூர்வமான நிகழ்வு மாதிரி வீடியோலாம் எடுத்து அதை ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஊரில் வந்து ட்ரெயின் கிராஸ் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம். நம்ம ஊரில் இருக்க எந்த ரயில்வே கிராசிங்கில் வேணாலும் போய் ஈஸியாக நின்று பார்க்கலாம். ஆனால் அவங்களுக்கு அப்படி இல்லை. அதனால தான் இவ்வளோ பேர் கூட்டமாக நின்று அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கேருந்து அந்த ஷ்ரைன் வந்து ஒரு 15 நிமிஷம் வாக்கிங் டிஸ்டன்ஸில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லாமே ஃபாரினர்ஸ் தான் இருக்காங்க. எல்லாருமே அங்கே போயிட்டு வரவங்கள தான் இருக்காங்க. நாட்டில் பாருங்களேன், ரிவரை வந்து எவ்வளோ சுத்தமாக மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. 2 சைட்லேயும் அவ்வளோ நீட்டாக, ஒரு சொட்டு குப்பை கூட கிடையாது. அந்த தண்ணியை பார்த்தாலே எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னா, நம்மளுக்கு தாகம் எடுத்தால் நம்மளே இறங்கி போய் அதிலிருந்து தண்ணியை மொண்டு குடிச்சிக்கலாம் போல். அவ்வளோ சுத்தமாக இருக்குது அந்த தண்ணி. 2 சைட்லேயும் க்ளீனாக வச்சுருக்காங்க. இங்கே இவ்வளோ சுத்தமாக இருக்கிறத பார்த்துட்டு நம்மெல்லாம் வந்து நம்ம நாட்டில் நீர்நிலைகளை எவ்வளோ மோசமாக பராமரிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இங்கெல்லாம் வந்து அவ்வளோ தண்ணியை மெயின்டைன் பண்ணுறாங்க, அவ்வளோ சுத்தமாக வச்சுக்கிறாங்க. நம்ம வந்து தண்ணி இல்லைன்னு சொல்கிறோம், ஆனால் வந்து இருக்கிற தண்ணிகளையே நீர்நிலைகளையே ஒழுங்காக மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறோம். நான் இந்த ரோடை பார்த்துட்டு முதல்ல வந்து இதில் வந்து வண்டி எதுவுமே வராது அப்படின்னு நான் நினச்சேன். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் மக்கள் மட்டும்தான் நடந்து போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தா அங்கே வந்து பஸ்ஸு, காரு எல்லாமே உள்ளே வருது. இங்கே வந்து அந்த ஷ்ரைனுக்கு போகிற டூரிஸ்ட் நிறைய பேர் இருக்கிறதுனால அவ்வளோ கூட்டமாக இருக்குது. எப்போயாச்சும் இந்த பஸ்ஸு, காரு ஏதாவது வந்துச்சுன்னா இங்கே நிறைய போலீஸ் நிற்கிறாங்க. அவங்க அந்த டைமில் வந்து மக்களை ஒதுக்கி விட்டு அந்த பஸ்ஸை போக வைக்கிறாங்க. பார்த்துக்கோங்க எவ்வளோ க்ரௌடடாக இருக்குன்ட்டு. இங்கே இருக்க ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோர்லேயே எவ்வளோ க்ரௌட் இருக்குது பாருங்கள். ஒரு வழியாக சுற்றி இந்த ஷ்ரைனோட மெயின் என்ட்ரன்ஸுக்கு வந்தாச்சு. இதான் மெயின் என்ட்ரன்ஸு. இங்கேருந்து ஷ்ரைனோட இது தொடங்குது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு அப்படின்றதுனால அந்த ஷ்ரைனோட வாசல்லே வந்து இவ்வளோ ஸ்ட்ரீட் ஃபுட் கடை வச்சுருக்காங்க. அதில் நம்மளால் பார்க்க முடியுது இங்கே இருக்க பீஃபு, போர்க்கு எல்லாமே விற்றுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து மெயினாக வந்து இங்கே வர டூரிஸ்ட் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த இடத்துல இந்த பிஸ்னஸ் நடக்குது. பட் ஆனால் ஒரு கோயிலோட வாசலில் வச்சு இவ்வளோ வியாபாரம் பண்ணுறது கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. ஆனாலும் வந்து அவங்களுக்கு அது ஓகேவாக தெரிகிறதுனால தான் அதை அலோவ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இந்த ஷ்ரைனுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து அந்த நான்வெஜ் வாசம், அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டு அதெல்லாம் பார்த்துட்டு உள்ளே போகும்போது அது ஒரு ஷ்ரைனுக்கு போகிறோம், ஒரு கோயிலுக்குள்ளே போகிறோம் அப்படின்ற ஒரு ஃபீலையே அது குறைக்குது. பட் ஆனால் நம்ம எதுவும் செய்ய முடியாது. இங்கே மக்கள் அதை அலோவ் பண்ணுறதுனால தான் அவங்க கடை வச்சுருக்காங்க. சரி வாங்க நம்ம அப்படியே ஷ்ரைனுக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இருக்க ஷ்ரைன் பார்த்தீங்கன்னா 1300 years ஓல்டு ஷ்ரைனு. இந்த ஷ்ரைனை ஆக்சுவலாக வந்து 1711 ஒரு இங்கே வாழ்ந்த ஒரு குடும்பம், அதாவது அவங்க ஒரு கிளான்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் இந்த இடத்துல இந்த கோயிலை உருவாக்கியிருக்காங்க. இந்த கோயிலை ஏன் உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் வந்து ரைஸ் ப்ரொடக்ஷனும் சாக்கேன்றது இங்கே இருக்க ஒரு லிக்கரு, அந்த ப்ரொடக்ஷனும் வந்து இங்கே அதிகமான பிஸ்னஸை கொடுத்துட்டு இருந்திருக்கு. ஸோ அந்த பிஸ்னஸ் நல்லா சக்ஸஸாக போகிறதுக்காக ஒரு கோயிலை இந்த இடத்துல கட்டியிருக்காங்க. அந்த கோயில் கட்டினதுக்கப்புறம் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
இந்த கோயிலுக்கு இந்த குடமுழுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு வந்து இவங்க வந்து ரைஸ் கேக்கை செஞ்சு வானத்தில் வந்து தூவியிருக்காங்க. கடவுளுக்கு படைக்கிறதா சொல்லி அந்த வானத்தில் தூவின ரைஸ் கேக்லாம் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்வானாக மாறி எல்லா மலைக்கு மேலேயும் விழுந்து எல்லா மலையிலையும் வந்து நிறைய ரைஸ் ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த பிஸ்னஸ் நடத்துகிறவங்க அவங்க எல்லாருமே அவங்க வந்து அவங்களோட பிஸ்னஸ்லையும் லைஃப்லையும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி டோர்ட்டி ஸ்ட்ரக்சர்ஸை வந்து டொனேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா டோட்டலாக 10,000 டோர்ட்டி இப்போ வரைக்கும் இருக்குது. இதை மொத்தமாக சுற்றி வர்றதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 230 மீட்ரு கிட்ட ஆகும்னு போட்டிருக்காங்க. ஒரு 3 மணி நேரம் கிட்ட அப்ராக்சிமேட்டாக இதை சுற்றி வர்றதுக்கு ஆகும். இது கொஞ்சம் மலை ஸ்டீப்பில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஏறி இறங்குறதுல ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருது ஒரு அளவுக்கு மேலே. அதனால அவங்களே வந்து பாதி தூரம் வந்தோடனே திருப்பி போகிறதுக்கும் ஒரு ரூட் வச்சுருக்காங்க. இல்லை எங்களால் இன்னும் கொஞ்சம் தூரம் போக முடியும் அப்படின்றவங்க அதை தாண்டியும் இன்னும் நீங்கள் வந்து போய் பார்க்க முடியும். ஆக்சுவலாக அதை தாண்டினதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கூட்டம் குறையுது. ஏன்னா பெரும்பாலான மக்கள் பாதி தூரம் வந்துட்டு அந்த இடத்துல ரிட்டர்ன் ஆயிடுறாங்க. இருந்தாலும் அந்த மீதி தூரத்துலேயும் கூட்டம் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது, அங்கேயும் கூட்டம் இருக்க தான் செய்யுது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஃபாக்ஸோட ஸ்டாச்சூஸ் இருக்கும். இந்த ஃபாக்ஸை எதுக்கு இவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ஒயிட் ஃபாக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இது வந்து இன்விசிபிளான ஃபாக்ஸு, யாருக்கும் தெரியாது, யாருக்கனுக்கும் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி அதோட வாயில் வந்து நெற்கதிர் இல்லாட்டி சாவியெல்லாம் வச்சுருக்க மாதிரி ஃபாக்ஸஸ் பார்க்க முடியும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இவங்களோட நெற்கதிர்கள் எல்லாத்தையும் இந்த ஃபாக்ஸ் தான் இங்கே பாதுகாக்குது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. இங்கே இருக்க அந்த ஷ்ரைனில் கிட்ட போய் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதனால நான் ரொம்ப உள்ளே போயெல்லாம் ஃபோட்டோ எடுக்க முடியல. பட் ஆனால் வந்து என்னால் உள்ளே இருந்து பார்க்க முடிஞ்சிச்சு. அங்கே பக்கத்தில் நின்று அங்கே வந்து உள்ள ப்ரேயர் அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அங்கே ஒரு போலீஸோ யாரையோ செக்யூரிட்டிக்கு வச்சுருந்தாங்க, கிட்ட யாரும் போய் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி. அதனால நான் பெருசாக கிட்டலாம் போய் ஃபோட்டோ எடுக்கல. பட் ஆனால் நல்லா இருந்துச்சு உள்ளே இருந்து பார்க்கும்போது. இங்கே நிறைய ஃபாரின் டூரிஸ்ட்லாம் வந்திருக்கிறதுனால கொஞ்சம் ரொம்ப க்ரௌடடாகவும் இருக்குது. சைலன்ஸ் மெயின்டைன் பண்ண சொல்கிறாங்க. பட் ஆனால் எல்லோரும் சைலண்ட்டெல்லாம் இருக்கிறதில்ல, எல்லோரும் சத்தமாக பேச தான் செய்கிறாங்க. ஸோ கொஞ்சம் தூரம் இதில் அப்படியே நடந்து போயிட்டு அப்படியே திருப்பி மறுபடியும் ஸ்டேஷனுக்கு போவோம். போகிற வழியில் ஏதாச்சும் கடையில் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு அது வழியாக அப்படியே அங்கேருந்து கிளம்பலாம். இந்த கோயில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அடர்ந்த ஒரு காட்டுப்பகுதிக்கு நடுவில் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் அந்த கோயிலுக்கு போகும்போதே ஒரு பீஸ்ஃபுல்லாக காற்று ரொம்ப சுத்தமாக அப்படி இருக்க மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்கு வந்து பார்க்குறதுக்கு பெஸ்ட்டு டைம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, காலைல 4 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, வர வர வந்து நிறைய டூரிஸ்ட் க்ரௌடு வருது. ஸோ பகல் டைம்லலாம் ரொம்ப வந்து நெருக்கடியாக இருக்குது அப்படின்றதுனால இவங்க இந்த கோயிலை சுற்றி பார்க்கணுன்னா காலைல 4 மணி 5 மணிக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வர டூரிஸ்ட்டு இல்லாட்டி இங்கே இருக்க மக்களே வந்து இந்த மாதிரி பாரம்பரிய உடையை வந்து அணிஞ்சிட்டு வர்றதை நம்மளால் நிறைய பார்க்க முடியுது. அவங்க வந்து ஒருவேளை நம்ம ஊரில் கோயிலுக்கு போகும்போது புடவை கட்டுற மாதிரி அவங்க கோயிலுக்கு வரும்போது அவங்களோட பாரம்பரிய உடையை அணிகிறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை வந்து பக்கத்தில் அந்த கோயில் பக்கத்துலேயே வந்து வாடகைக்கும் கொடுக்குறாங்க. நம்ம வாடகைக்கு எடுத்து அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்து கூட இந்த கோயிலை சுற்றி பார்த்துட்டு போகிறாங்க. அதையே ஒரு பிஸ்னஸாக வச்சு இந்த கோயிலை சுற்றி இருக்க ஏரியாவில் நிறைய கடைகள் இருக்குது. என்னடா இந்த இடத்தெல்லாம் எங்கேயோ இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா, இந்த இடத்தெல்லாம் நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்க. எங்கன்னா கண்டாங்கின்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷனில் தான் ஒரு சில சீன்ஸ் எடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜப்பானில் வச்சு தான் அந்த ஃபுல் பாட்டுமே ஷூட் பண்ணியிருப்பாங்க. இந்த பாட்டில் வர நிறைய லொக்கேஷன்ஸை நம்ம வந்து போக போக பார்ப்போம். அந்த பெரிய ஷ்ரைனுக்குள்ளேயே வந்து ஒரு சின்ன கோயில் மாதிரி ஒன்று இருந்துச்சு. அதை என்னதுன்னு வந்து பார்த்தா இங்கே ஒரே கலராக ஏதோ கட்டி தொங்க விட்டுருந்தாங்க. நம்ம ஊர்லலாம் வேண்டிக்கிட்டு மரத்தில் கட்டுவாங்களே, அதே கான்செப்ட் தான் இங்கேயும் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களோட வேண்டுதலை எல்லாத்தையும் எழுதி இங்கே வந்து தொங்க விட்ருக்காங்க. அப்படியே நானும் ஒன்று எழுதி மாட்டிட்டேன்.
சரி இங்கேருந்து அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு பார்க்கும்போது சைடில் ஒரு சின்னதாக ஒரு சந்து ஒன்று போச்சு. இது என்னதுன்ட்டு உள்ளே வந்து பார்த்தேன். இங்கே பாருங்கள், இது வந்து இந்த கோயிலுக்கு பக்கத்தில் இருக்க ரெசிடென்ஷியல் ஏரியா போல். அங்கே வந்து எவ்வளோ காமாக குவைட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து ஒரு குப்பை எதுவுமே கிடையாது. சைட்லலாம் ரொம்ப நீட்டாக வச்சுருந்தாங்க. அந்த இடத்துல அந்த நீட்னஸை பார்க்கும்போதே நம்ம இங்கே வாழ முடியாமல் போயிடுச்சு அப்படின்ற ஒரு ஃபீலிங்கை கொடுக்குற அளவுக்கு சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி நான் நோட் பண்ண இன்னொன்று ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்லலாம் வந்து வீட்டுக்கும் ரோட்டுக்கும் நடுவில் வந்து கொஞ்சம் இடம் இருக்கும்ல, அதில் வந்து நம்ம சிமெண்ட்டு கொஞ்சம் இடத்துல போட்டிருப்போம். ஒரு சில இடத்துல சிமெண்ட் இருக்காது, கொஞ்சம் மண் தெரியும். ஆனால் இங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி மண்ணுன்ற கான்செப்டே எங்கேயுமே தெரியலை. எல்லாமே வந்து சிமெண்ட் போட்டு ஃபினிஷ் பண்ணி நீட்டாக வச்சுருக்காங்க. ஒரு சின்ன சந்துனாலும் அதுக்குன்ட்டு ரோடு போட்டு நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அந்த ரோட்டில் கூட எங்கேயுமே உங்களால் பேட்ச் ஒர்க்கே பார்க்க முடியல. இதனால தான் இந்த இடத்த நம்ம பார்த்த உடனே ரொம்ப நீட்டாக இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீலிங் கொடுக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பைன் ட்ரீ. அதாவது அப்லிஃப்டட் பைன் ட்ரீ ரூட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பைன் ட்ரீயோட ரூட் வந்து தரையில் இருந்து எழும்பி மேலே வந்திருக்கு. ஸோ இதை வந்து அவங்க ஒரு லக்கி சைனாக அந்த காலத்தில் வந்து பார்த்துருக்காங்க. அதனாலவே இந்த இடத்த இன்னும் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பைன் ட்ரீ விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த இடம் இன்னும் பாதுகாக்கப்படுது. இதில் நான் பார்க்க முடியுது, மக்கள் வந்து இந்த ட்ரீக்கு அடியில் போய் வெளியே வந்தால் அது வந்து லக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி எங்கேயும் எதுவும் எழுதிலாம் வைக்கலை. ஓகே, இங்கேருந்து இப்போ கிளம்புறதுக்கான நேரம் வந்துருச்சு. இங்கேருந்து நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கியோமிசுதெரா அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அது இங்கேருந்து ஒரு 15 மினிட்ஸ் ட்ரைவில் இருக்குது. அதாவது ட்ரெயினில் 15 மினிட்ஸ் ஆகும். நம்ம வந்த ரூட்லேயே திருப்பி பின்னாடி போகணும். வாங்க இங்கேருந்து கிளம்பி ட்ரெயின் எடுத்து அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போ ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. இங்கே வெண்டிங் மிஷின் இருக்கும். அந்த வெண்டிங் மிஷினில் நெக்ஸ்ட்டு போகிற இடத்துக்கான டிக்கெட்டை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்பலாம். இப்போ இங்கேருந்து அடுத்த ஸ்டேஷனுக்கு போக போகிறோம். டிக்கெட்டை போட்டாச்சு, டிக்கெட் எடுத்தாச்சு.